ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال أيضا: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும், குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள், சலஃப்கள், முன்னோர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். தினத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் திருக்குர்ஆனோடு நாம் என்ற சில விஷயங்களை பார்ப்போம். திருக்குர்ஆனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் அல்லாஹ்வின் வேதமாகிய இந்த குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றி ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு முஸ்லிமும் கேள்வி கேட்டு அதற்கான பதில் அவர்களே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், மிகவும் புனிதமிக்க மாதம், அருள்மிக்க மாதம், கண்ணியமிக்க மாதம். இத்துணை நன்மைகளும் பாக்கியமும் நிறைந்த இந்த நாட்களில், இந்த நேரங்களில், இந்த மாதத்தில், இந்த காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்கு சிறப்பு கொடுத்திருக்கிறார்? என்ன காரணம்? எதற்காக இந்த ரமதானுடைய மாதத்திலும் இந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமிக்க இந்த இரவில் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறான்? வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் தான், அதுதான் திருக்குர்ஆன். நன்றாக யோசித்தால் நமக்கு புரியும். இந்த திருக்குர்ஆன் இறங்கியதின் காரணமாக தான் லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு சிறப்பு இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனின் மூலமாக தான் ரமதானுடைய மாதத்திற்கு சிறப்பு இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனின் மூலமாக தான் இந்த குர்ஆனை தொடர்பு இருக்கின்ற அத்துணை பொருள்களுக்கும், அத்துணை நபர்களுக்கும் சிறப்பு இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் இறங்கவில்லை என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு சிறப்பு இருந்திருக்காது.
இந்த திருக்குர்ஆன் இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் இறங்கவில்லை என்று சொன்னால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சிறப்புகள் இருந்திருக்காது. இந்த லைலத்துல் கத்ர் இந்த ரமதானுடைய மாதம் இந்த கடைசி 10 இரவு ஒற்றைப்படை இந்த இரவு இந்த நேரம் இதெல்லாம் லைலத்துல் கத்ர் இது எல்லாத்தையும் சிறப்பாக ஆக்கி தரக்கூடிய ஒரே ஒரு அமல் ஒரே ஒரு விஷயம் அல்லாஹ்வின் வேதம் இந்த திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனை நாங்கள் எவ்வளவு படித்தோம் இந்த ரமதானுடைய மாதத்தில்? இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை இளைஞர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெற்றோர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த திருக்குர்ஆனை எவ்வளவு படித்தோம், எவ்வளவு முடித்தோம்? ஒரு தினமும் அல்லது ஒரு பாகம் ஒரு பேஜ் எவ்வளவு இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை முடித்தோம்? இதற்கு ஒரு கணக்கு இருக்கிறதா நம் இடத்தில்? ஒரு சாரார் இருக்கிறார்கள், நேரம் கிடைத்தால் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், நேரம் கிடைத்தால் குர்ஆனை ஓதுவார்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், குர்ஆனை படிப்பார்கள், ஆனால் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சாரார் இருக்கிறார்கள், குர்ஆனுக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பல முஸ்லிம்கள் நம் இடத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தினதோறும் குர்ஆனை ஒப்படைப்பார்கள், அவர்களுக்கு ஓதுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் திருக்குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓதுவார்கள், ஓதி கொடுப்பார்கள். இப்படிதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலங்கள் இருந்தது. இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த திருக்குர்ஆனை நாங்கள் படிக்க முயற்சி எடுத்தோமா? இதற்கு நாங்கள் முதலில் பதில் சொல்ல வேண்டும். இங்க இருக்கக்கூடிய துணை முஸ்லிம்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய துணை இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு குர்ஆனை நன்றாக படிக்க தெரியும். எத்துணை முஸ்லிம்களுக்கு தெரியும்? விரலுட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய எண்ணிக்கை இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? குர்ஆனோடு வாழ்ந்தார்கள், குர்ஆனோடு மரணித்தார்கள். நாம் குர்ஆனை படிப்பதும் கிடையாது, அதை எடுத்து வைப்பதும் கிடையாது, சிந்திப்பதும் கிடையாது, அதை பற்றி ஆய்வு செய்வதும் கிடையாது, அதை பற்றி தேடுவதும் கிடையாது, அதை கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பதும் கிடையாது. இந்த திருக்குர்ஆனை படிக்காமல் இந்த ரமதானில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு செயல் இது. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார்கள், முஸ்லிம்களில் சிலர், அவருக்கும் இந்த ரமதானுடைய மாதத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சந்தோஷம். முஸ்லிம்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? ஒரு சந்தோஷம். மக்களோடு இருக்கலாம், நண்பர்களோடு இருக்கலாம், டீக்கடையில் இருக்கலாம், சஹரில் இஃப்தாரில் இருக்கலாம். இப்படிதான் நம்மளுடைய நிலைமைகள் இருக்கின்றது. இந்த திருக்குர்ஆனை படித்து, திருக்குர்ஆனை வாசித்து, அதை புரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காக இந்த திருக்குர்ஆனை யாரும் படிப்பது கிடையாது. அப்படி படித்தால் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல சாலிஹான சில நபர்களும் இருக்கிறார்கள். அவர்களை தவிர வேறு யார் இந்த திருக்குர்ஆனை நன்றாக படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? இந்த திருக்குர்ஆன் எதற்காக இறங்கியது? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் இறங்கியது. ஃபீஹி ஹுதல் லின்னாஸ். அதுல என்ன நோக்கம்? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுடைய நேர்வழிக்காக தான். உபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த நேர்வழி எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு இறங்கி இருக்கிறது.
இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த திருக்குர்ஆனை நாங்கள் படித்து பார்த்திருப்போமா? எத்தனை திசை முடிச்சிருப்போம்? ஒரு 5, ஒரு 10, ஒரு 15, 20, 30 கடைசியில இருக்கின்றோம். கடைசி நேரங்களில் இருக்கின்றோம். நாம் இதுவரை குர்ஆனை சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு அல்லாஹுக்கு நன்றி கெட்ட அடியானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள், நமக்கு தெரியும். குர்ஆனுடைய சிறப்பு நிறைய இருக்கிறது. குர்ஆனுடைய சிறப்பு நிறைய இருக்கிறது. குர்ஆன் எதுவெல்லாம் தொடர்பாக இருக்கிறதோ அத்துணைக்கும் அல்லாஹ் சிறப்பை கொடுத்திருக்கிறார். குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான், அதற்கு சிறப்பு. குர்ஆன் இறங்கிய இரவு, அதற்கு சிறப்பு. லைலத்துல் கத்ர். குர்ஆன் இறங்கிய கொண்டு வந்த தூதர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு தனி சிறப்பு. வானவர்களுடைய தலைவர். யார் மீது இந்த திருக்குர்ஆன் இறங்கியது? முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனி சிறப்பு. தூதர்களிலே சிறந்த தூதர், தூதர்களிலே மிகவும் அல்லாஹுக்கு பிடித்தமானவர், ஹைருல் அம்பியா, ஹைருல் பஷர், சையதுல் முர்சலின், காத்தமுன் நபியின், ஷாஃபியு மஹ்ஷர் முஹம்மது அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த திருக்குர்ஆன் அரபி மொழியில் இறங்கியது. எந்த மொழி? அந்த அரபி மொழிக்கு தனி சிறப்பு இருக்கிறது. பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபியில் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ அரபிய்யன் லஅல்லக்கும் தஅகிலூன். இந்த திருக்குர்ஆனை நாங்கள் அரபியில் இறக்கினோம். எதற்காக? லஅல்லக்கும் தஅகிலூன், இலகுவாக புரிந்து கொள்வதற்காக தான். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُدَّكِرٍ. இந்த திருக்குர்ஆனில் எத்துணை நபர்கள் அறிவுரை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த திருக்குர்ஆன் எந்த சமுதாயத்தின் மீது இறங்கியதோ அதற்கு தனி சிறப்பு இருக்கிறது. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம், உம்மத்துல் முஹம்மதியா, இவர்களுக்கு தனி சிறப்பு என்ன என்று தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசியாக வந்த இந்த சமுதாயம், கடைசியாக வந்த இந்த உம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சமுதாயம் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் முதலில் செல்லும். எப்படிப்பட்ட சிறப்பு! உலகத்திலே கடைசியாக வந்த சமுதாயம் சொர்க்கத்தில் முதலில் செல்லும். இந்த சமுதாயத்திற்கு முன்பாக வந்த அத்துணை சமுதாயங்களுக்கு எதிராக இந்த சமுதாயம் சாட்சி சொல்லும். எதன் காரணமாக? இந்த திருக்குர்ஆனின் காரணமாக தான். இத்துணை சிறப்புகளை இந்த திருக்குர்ஆன் வைத்த பிறகும் நாம் இந்த திருக்குர்ஆனை படிப்பதற்கு ஏன் முன் வர மாட்டேங்கின்றோம்? ஏன் இதை படிக்காமல் இருக்கின்றோம்? இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட திருக்குர்ஆன் என்று தெரியுமா? மலைகளும் வானங்களும் பூமிகளும் இந்த திருக்குர்ஆனை தன்னிடத்தில் ஏற்ப மறுத்தார்கள். இன்னா அரத்னல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான ஸலூமன் கஃபார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லுகின்றான்? இன்னா அரத்னல் அமானா, இந்த அமானத்தை நாங்கள் ஒப்படைத்தோம். யாருக்கு? அல் ஜிபால் அஸ்ஸமாவாத் வல் அர்த், வானங்களுக்கு, இந்த பூமிகளுக்கு. இவர்கள் மறுத்தார்கள். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அதிலிருந்து பயந்தார்கள். இன்னல் இன்சான லஸலூமுன். அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? இந்த அடியான் எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், எவ்வளவு அநியாயக்காரனாக இருக்கின்றான். இந்த வானங்கள், இந்த பூமி மறுத்ததை அவன் ஏற்றுக்கொண்டு அதை அவன் புறக்கணிக்கின்றான். ஏற்ற பின்பு இன்னொரு இடத்தில் சூரத்துல் ஹஜ்ர் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இந்த திருக்குர்ஆன் ஒரு மலையின் மீது இறங்கியது என்று சொன்னால் அந்த மலை அல்லாஹுடைய அச்சத்தின், அல்லாஹுடைய பயத்தின் மூலமாக அது நடுங்கிவிடும். அந்த மலை
தூள் தூளாகிவிடும். முத்தசத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த திருக்குரானை சுமந்த அந்த மலை தூள் தூளாகிவிடும். இந்த திருக்குரானுக்கு இவ்வளவு சிறப்பு பார்த்திருக்கிறோம். ஆனால் நமக்கும் இந்த திருக்குரானுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த திருக்குரானை நாங்கள் தினதோறும் படிக்கின்றோமா? இந்த திருக்குரானை நாங்கள் தினதோறும் வாசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த திருக்குரானை நாங்கள் எப்பயாவது எடுத்து இதில் என்னதான் இருக்கிறது என்று யோசித்து பார்த்திருப்போமா? எனக்குரியவர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்தில் இந்த திருக்குரானை படிக்காதவன் ரமதான் அல்லாத காலங்களில் எப்படி இந்த திருக்குரானை படிக்க முடியும்? அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தாதவன் எப்படி ரமதான் அல்லாத காலங்களில் அவன் இந்த அல்லாஹ்வுடைய இந்த திருக்குரானை எடுத்து பார்க்க முடியும்? அல்லாஹ் சொன்னார்கள், ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் அப்வாபுல் ஜன்னஹ், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். அப்வாபுன் நார், நரகத்துடைய வாசல்கள் மூடப்படும். ஷைத்தான் விலங்கிடப்படுவான். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸோட விளக்கம் என்ன என்று தெரியுமா? நாங்கள் என்ன நன்மையான விஷயங்கள் செய்தாலும் அல்லாஹ் அதை இஹ்லாஸான முறையில் இருந்தால் ஏற்றுக்கொள்வான். என்ன பாவம் செய்தாலும் அதை அவகாசம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டால் அதை மன்னித்து விடுவான். இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் பாவம் செய்தால் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அதை என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். எப்படி மன்னிப்பு? அவர்களுக்கு நரகமே கொடுக்காமல் ஒரு மன்னிப்பு. அல்லாஹ் நரகத்தை மூடி வைத்தானே, அதனுடைய வாசல்கள் மூடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் அந்த மனிதன் என்ன பாவம் செய்தாலும் அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் போதும், உடனடியாக அல்லாஹ் அவனுக்கு பாவ மன்னிப்பை வழங்கி விடுவான், இஹ்லாஸான முறையில் இருந்தால். ஆகவே சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த திருக்குரானை நாங்கள் தினதோறும் படிக்கின்றோமா? நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? திருக்குரானை பற்றி சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தால் நமக்கே தெரியும். ஒரு வார்த்தை சரியாக எனக்கு குரானை படிக்க வராது. ஒரு வசனம் எனக்கு தஜ்வீத் ஒரு அழகாக குரானை படிக்க வராது. ஒரு 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 அத்தியாயம் என்னால் மனப்பாடம் செய்ய முடியாத அளவுக்கு நான் இருக்கின்றேன். இந்த நிலைமையில் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி நம் இடத்தில் வரும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் உதவி செய்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய இந்த கல்விக்காக, அல்லாஹ்வுடைய இந்த திருக்குரானை படித்தால் தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்காமல் இருந்து அல்லாஹ் நம்முடைய பேச்சை கேட்பான் என்று சொன்னால் அது எப்படி நியாயம்? நாம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்க வேண்டும். அப்பதான் அல்லாஹ் நம்முடைய பேச்சை கேட்பான். இதுதான் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய நியாயம். நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இதுதானே சொல்லுவோம். முதல்ல நீ நல்லா படி, அதுக்கப்புறம் தான் நீ சொல்லக்கூடிய, அதுக்கப்புறம் தான் நீ கேட்கக்கூடியது நான் வாங்கி கொடுக்க முடியும். அப்ப இது எப்படி சாத்தியம்? எப்போது சாத்தியம்? நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளுடைய பேச்சை கேட்டு நல்லா படித்தார்கள் என்று சொன்னால் அதற்கப்புறம் நாம் அவர்களுக்கு வாங்கி கொடுப்போம். இதைதான் அல்லாஹ் சொல்லுகின்றார். முதலில் என்னுடைய பேச்சை கேட்டு, இந்த குர்ஆனுடைய பேச்சை கேட்டு வாழுங்கள். அதற்கு பிறகு எந்த முசீபத்து வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். நாம் அல்லாஹுக்கு மாறு செய்து குர்ஆனை படிக்காமல், குர்ஆனை சிந்திக்காமல் அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொன்னால் இது ஒரு முட்டாள்தனம். அல்லாஹ்வுடைய உதவி வராது. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னல்லாஹ லா யுகஜ்ஜிரு மா பிகௌமின் ஹத்தா யுகஜ்ஜிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக எந்த சமுதாயம் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளவில்லையோ அதுவரை அந்த சமுதாயத்துடைய நிலைமையை அல்லாஹ் மாற்றிவிட மாட்டான். நாங்கள் நம்மளுடைய நிலைமை மாற்றிவிட வேண்டும். எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்றோம்? ஃபித்னாக்களிலும் குழப்பங்களிலும் குர்ஆனை மறந்துவிட்டு, சுன்னாக்களை மறந்துவிட்டு, அல்லாஹ்வை மறந்துவிட்டு, இஸ்லாத்துக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல், பள்ளிவாசலுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல், மார்க்கத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாமல் இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை நாங்கள் கழிக்கின்றோம். இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு நல்லா குர்ஆனை படிக்க தெரியும், எனக்கு முழு குர்ஆன் மனமாக இருக்கிறது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய தினதோறும் ஒரு நாளுக்கு ஒரு கம்மிபட்சம் ஒரு 20 சுன்னாக்களை பின்பற்றுகின்றேன், கம்மிபட்சம் 20 அல்லது 10 நான் பின்பற்றுகின்றேன்,
அல்லது நான் 5 தொழுகையோடு சுன்னத் தொழுகிறேன், அல்லது கம்மிபட்சம் கடமையான தொழுகையை நான் சரியான நேரத்தில் தொழுகின்றேன், அடிக்கடி குர்ஆனை தினந்தோறும் படிக்கின்றேன். இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இந்த காலத்தில் இருக்கின்றார்களா? இப்படிப்பட்ட முஸ்லிம்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றார்களா? மிகவும் வருத்தத்தோடைய, மிகவும் கவலையோடு சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான் வந்து விட்டது. ஆனால் எந்த ரமதான் நம்மளுடைய ஈமானை மாற்றிவிடவில்லை, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிவிடவில்லை. ரமதான் வரும், ரமதான் போகும். நாம் கடந்து செல்லவில்லை என்று சொன்னாலும் ரமதான் நம்மை கடந்து சென்றுவிடும். அந்த ரமதானுடைய ஆரம்ப கால கட்டத்திலிருந்து மறுமை நாள் வரை அது வந்து கொண்டே இருக்கும். ரமதான் மாறாது. நாம் மாறியிருந்தோமா? நாம் ரமதானுடைய மாதத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தோமா? இதுதான் கேள்வி. நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து ஹதீஸை மறுத்து, ஹதீஸை புறக்கணித்து, சுன்னாவை மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ்வுடைய உதவி இந்த இடத்தில் வரும்? இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆனை படிக்க தெரியாதவர்கள் திக்கி திணறி தடுமாறி படிக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களும் ரொம்பவும் சொற்பமானவர்கள் தான். ஏனென்று சொன்னால் பல முஸ்லிம்கள் படிக்க முன்வருவதே இல்லை, படிக்க ஆரம்பிப்பதே இல்லை, அவர்கள் குர்ஆனை தொட்டது கூட இல்லை. அப்படிப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். இன்னும் பல இளைஞர்களுக்கு குர்ஆன் எந்த புத்தகம், யார் மீது இறங்கியது, இந்த கேள்விக்கு அவர்களிடத்தில் பதில் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, பெரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தில் குர்ஆனை படிக்காதவன் மற்ற மாதங்களில் எப்படி அவன் படிக்க முடியும்? இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன வாய்ப்பை கொடுக்க வேண்டும்? நாங்கள் பார்க்கின்றோம், குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற மரியாதையும் மற்ற கல்விக்கும் கொடுக்கின்ற மரியாதை எப்படி இருக்கின்றது பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கிறோம். ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவு? வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல செலவாகும். அதுல பஸ்ல போனா தனி செலவு, ஆட்டோல போனா தனி செலவு, வேன்ல போனா தனி செலவு, அவங்களுடைய யூனிஃபார்ம் தனி, அவங்களுடைய சாப்பாடுக்கு டிஃபன் பாக்ஸ், புக்ஸ், அதுக்கு கவரு, அவங்களுடைய புக்ஸ் வாங்குறதுக்கு அது ஒரு தனி செலவு. அவர்களை திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு அசைன்மெண்ட், திடீர்னு ஏதாச்சும் ஒரு கல்ச்சரல், அதற்கு ஒரு தனி செலவு. வருடத்துக்கு நம்மளுடைய ஒரு பிள்ளைக்கு எத்தனை செலவு செய்து என்ன கற்றுக் கொடுக்கின்றோம்? A for apple, B for ball. இங்கிலீஷ் போன்ற இந்த புத்தகம், இந்த கல்விதான் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் இதற்கு கொடுக்கின்ற மரியாதை, கண்ணியம், இதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் குர்ஆனுக்கு கொடுப்பதில்லை. அலிஃப் பா தா என்ற வார்த்தை அரபியில் எத்தனை எழுத்துகள் இருக்கின்றது? எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்? இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்குது? உடனடியா சொல்லுங்க. 26. 29. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொன்னால், நாங்கள் இங்கிலீஷுக்காக, நம்மளுடைய மற்ற கல்விக்காக கொடுக்கின்ற அந்த மரியாதை, அந்த முக்கியத்துவம் அரபியில் கொடுப்பதில்லை. இந்த ஸ்கூலுக்காக நம்மளுடைய செய்கின்ற இந்த முயற்சிகள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக முன்வருவதில்லை. எத்தனை பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, எத்தனை பிள்ளைகள் மதரசாவுக்கு போறாங்க, மஸ்ஜித்ல வந்து குர்ஆனை படிக்கிறாங்க, எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? இன்னைக்கு போட்டு பாருங்க, விரல் விட்டு எண்ணலாம். ஸ்கூல்ல 10 ஸ்டாண்டர்ட் வரையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு 5வது படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு 5வது ஸ்டாண்டர்ட்ல படிக்கக்கூடிய வகுப்பில் படிக்கக்கூடிய 2 பிரிவு, 3 பிரிவு, ஒவ்வொரு பிரிவிலும் 40, 50, 60 பிள்ளைகள். ஆனால் அது அப்படியே மதரசாவின் பக்கம் வரும் பொழுது குர்ஆனை பற்றி, குர்ஆனை மனம் செய்யக்கூடியவர்கள் மொத்தம் எண்ணிக்கை மாணவர்கள் 30 தான். இங்க நம்மளுடைய கண்ணியம் இந்த குர்ஆனுக்காக. ஒரே ஒரு கேள்விதான், இந்த குர்ஆன் அந்த இங்கிலீஷுடைய கல்வியை விட அவ்வளவு மோசமாகி விட்டதா நம்முடைய பார்வையில்?
நம்மளுடைய பார்வையில் இந்த உலக கல்வி, இந்த ஹிஸ்டரி, சயின்ஸ், ஜியோகிராபி, இந்த இங்கிலீஷ், இந்த தமிழ், இதை விட மிகவும் கேவலமாக இந்த குர்ஆன் ஆகிவிட்டதா? ஏன் இதற்கு நமக்கு மரியாதை இல்லை, கண்ணியம் இல்லை, அவ்வளவு முக்கியம் இல்லை? அவ்வளவு சிறப்பு நமக்கு தெரியும். பயான்ல நிறைய கேட்போம், குர்ஆனுக்கு அவ்வளவு சிறப்பு, குர்ஆனை படிச்சு அவ்வளவு நன்மை. ஏன் முன் வர மாட்டேங்கிறோம்? நம்முடைய பார்வையில் எது முன்னாடி இருக்கிறதோ அதை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். இங்கிலீஷை படிச்சா உடனடியே வேலை கிடைக்கும், ஸ்கூல்ல படிச்சு டிகிரி படிச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். குர்ஆனை படிச்சா என்னப்பா கிடைக்கும்? அதுல என்ன லாபம் இருக்கு? அதுல என்ன வருமானம் இருக்கு? அதுல என்ன சம்பாதித்தம் இருக்குது? அதுல என்ன அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது? இப்படிதான் நம்ம கேள்வி கேட்போம். அதாவது அப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்கிறது. வீட்டுல நிறைய பிள்ளை நல்ல சேட்டப் பண்றான், அப்படியா எடுத்து மதரசால போடுங்க. வீட்டு பிள்ளைக்கு எத்தீமா இருக்கிறான், மிஸ்கீனா இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான், அப்படியா மதரசால போடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஏழை மக்களாக, எத்தீம் மக்களாக, பிள்ளைகளாக, புத்தி சரியில்லாத, ஞாபகம் சக்தி கம்மி இருக்கக்கூடிய பிள்ளைகள், சேட்டை செய்யக்கூடிய பிள்ளைகள், இப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்துதான் அந்த மதரசாவுக்கு அனுப்புறோம் நம்ம. இதான் உண்மை. இன்னைக்கு பாருங்க, பள்ளிவாசல் ஒரு இமாம் தேவை அப்படின்னா எத்தனை மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம ஒரு மசரா போடுறோம். பள்ளிவாசல ஒரு இமாம் தேவை, ஒரு நல்ல ஹாஃபிஸ் வேணும். நம்ம பள்ளிவாசல் இருக்கின்ற மாணவர்களை நான் ஏன் உருவாக்கவில்லை? ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு ஹாஃபிஸாக இருக்க வேண்டுமா இல்லையா? மற்றவர்களை விடுங்க, என்னுடைய பிள்ளை நான் ஏன் உருவாக்கவில்லை? பள்ளிவாசலுடைய ஜமாத் தலைவர்களும், ஜமாத்து நிர்வாகிகளும், பள்ளிவாசலுடைய மஹல்லா வாசிகளும், ஒவ்வொரு நபர்களும் இந்த மாதிரி சேர்ந்து கூட்டத்தோடு சில பிள்ளைகளை நாங்கள் ஹாஃபிஸாக உருவாக்கும், சில பிள்ளைகளை ஆய்வாக உருவாக்கும், சில பிள்ளைகள் அதற்கு பிறகு டாக்டர் ஆக்குவோம், இன்ஜினியர் ஆக்குவோம். இப்படி நாம் நம்முடைய பிள்ளைகளை அடுத்த தலைமுறையை நாங்கள் ஏன் உருவாக்கவில்லை? ஏன் இதற்கு முன் வர மாட்டேங்கின்றோம்? நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஐடி ஃபீல்ட்ல போனா இவ்வளவு நிறைய சம்பளம், அதுக்கு படிக்கட்டுமே. இப்ப யார் இப்ப இங்கிலீஷ் படிச்சு, யார் இப்ப அரபி படிச்சுக்கிட்டு பெரிய சம்பளம் வாங்குறாங்க? யார் இப்ப குர்ஆனை படிச்சுக்கிட்ட நல்ல வாழ்க்கையில் இருக்காங்க? இதுதான் நம்மளுடைய பார்வை. அப்ப குர்ஆன் படிக்கக்கூடியவர் நம்மளுடைய பார்வையில் ஒரு ஐடி ஃபீல்டுல, ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடியவர்களை விட மிகவும் மோசமானவர் நம்மளுடைய பார்வை. இதான் நம்மளுடைய கண்ணோட்டம். குர்ஆன் படிக்கக்கூடியவன், தொலை வைக்கக்கூடியவன், ஒரு 15, ஒரு 20 சம்பளம், ஒரு 10 தான், ஒரு 20 ரொம்ப கம்மியான பள்ளிவாசல்ல தான் இப்படி வாங்கக்கூடிய சம்பளம். இவருடைய வருமானம் என்ன இருக்கும்? என்னுடைய பையன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்னைக்கு வெளிநாட்டில் சம்பாதிக்கின்றான், அது பெருசா? என்னுடைய பிள்ளை வெளிநாட்டிலே சம்பாதித்துக் கொண்டு பெரிய லாபத்தை, பெரிய வியாபாரத்தில் இருக்கின்றான், அது கண்ணியமா? இந்த திருக்குர்ஆனின் மூலமாக நாளை மறுமையில் அவர் இந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் அது பெருசா? நம்முடைய பார்வையில் எது முன்னாடி இருக்கிறது? எது சீக்கிரமாக கிடைக்குமோ அதுதான் முன்னாடி இருக்கிறது. அதனால்தான் இந்த இங்கிலீஷுக்கு, இந்த தமிழுக்கு, இந்த மற்ற கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க மாட்டோம். ஒரு ஆளின் தேவை பல குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுவோம், ஆனா நம்மளுடைய பிள்ளையை உருவாக்க மாட்டோம். ஏன்? அவர் ஆலிமா உருவாக்கிட்டா அவரு என்னப்பா வாழ்வாதாரம், அவருக்கு என்னப்பா சம்பாதித்தோம், அவருக்கு என்னப்பா எதிர்காலம்? இப்படிதான் நம்மளுடைய சிந்தனை. ஒரு மனிதன் ஆலிமாக இருந்து மற்ற விஷயங்களை செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்ய முடியும். அப்படி நம்மளுடைய சமூகம், அப்படி இந்த நம்மளுடைய மஹல்லாக்கள், நம்மளுடைய சமூகம் அவர்களை உருவாக்க வேண்டும். பள்ளியில் இமாமாகவும் இருந்து, ஒரு வேளையில் டாக்டராகவும் இருக்க வேண்டும், ஒரு ஆலிமாகவும் இருந்து ஒரு வக்கீலாகவும் இருக்க வேண்டும். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், சகோதரர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களை. ஆனால் நம்முடைய பார்வையில் எது இந்த உலகத்தில் நிறைய லாபம் கிடைக்குமோ அதுதான். குர்ஆனை படிச்சு இந்த உலகத்தில் நிறைய லாபம் கிடைக்குதா? யாருக்கும். அதனால்தான் மக்கள் அதற்கு முன்வரவில்லை. ஆனால் உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமின், அல்லாஹ்வுடைய நல்ல அடியான், அவனுடைய நோக்கம் இப்போது மறுமை நோக்கி இருக்கும். அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை தன்னை விட்டு பிரித்து வேறு ஊர்ல போட்டு
அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அவன் ஹாஃபிதாக வேண்டும். ஏன்? அவனுக்கும் நாளை மறுமையில் எனக்கும் அல்லாஹ் கண்ணியம் கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த எதிர்பார்ப்பு அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும். யாருக்கு? யார் உண்மையான முஸ்லிம்களாக இருந்து மறுமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு. உலகத்தில் காசு சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அல்ல, உலகத்தில் இந்த காசை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அல்ல, அல்லாஹை நம்பி அல்லாஹை சார்ந்து அல்லாஹுக்காக வாழக்கூடிய அந்த இறையடியார்களுக்கு தான் அந்த சிந்தனையில் நம்பிக்கை வரும். நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கவில்லையே, இதற்கு என்ன பதில்? அல்லாஹுக்காக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறிது நேரம் யோசித்து பாருங்கள். நாம் இருக்கின்ற காலம், சூழ்நிலை, இந்த சமூகம், இந்த நிலைமை, நமக்கு கிடைத்த வாய்ப்பு, பாக்கியம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அந்த காலகட்டத்தில் குர்ஆன் புத்தகம் வடிவத்தில் இல்லை. சஹாபாக்கள் தோள்களிலும் மரக்கட்டைகளிலும் அப்படிதான் இருந்து குர்ஆனை பாதுகாத்தார்கள். பிற்காலத்தில் தான் ஒரு புத்தகமாக வந்தது. அந்த புத்தகம் நமக்கு இவ்வளவு எளிதாக இப்ப போன்லையும் வந்து விட்டது. அந்த போன்ல கூட நம்ம குர்ஆனை படிக்கலாம்ல. ஆனா நாம் படிக்கின்றோமா? குர்ஆனை தேடுறது கிடையாது, குர்ஆனை படிக்கிறது கிடையாது, குர்ஆனை ஆய்வு செய்வது கிடையாது, குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிவது கிடையாது. குர்ஆனுடைய தினதோறும் ஒவ்வொரு வசனத்துடைய அதனுடைய சிந்தனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம், அதுவும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்களுடைய கூகுள் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. குர்ஆனை பத்தி தேடி இருப்போமா? ஏதாவது பாட்டு, ஏதாவது படம், ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது ஒரு நியூஸ், ஏதாவது தேவையில்லாமல், சில அவசியம் இல்லாமல், சில கேவலமான, சில மானக்கேடான விஷயங்களை தான் தேடி கொண்டிருப்போம். யூடியூப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருப்போம், ஏதாவது ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். குர்ஆனை கேட்கின்றோமா? குர்ஆனை பற்றி நம்மளுடைய ஆர்வம் இருக்கிறதா? அதன் பற்றி, அதன் பக்கம் நம்மளுடைய ஈர்ப்பு எவ்வளவு இருக்கிறது? தொழுகையில ஒரு முறை ஒரு நேரம் இமாம் வரவில்லை என்று சொன்னால் எத்தனை முஸ்லிம்கள் ஃபஜ்ர் சரியாக தொழ வைக்க முடியும்? அப்படி எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? ஃபஜ்ரில் தொழ வைக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுக்கு குர்ஆனை சரியாக மரணமாக குர்ஆன் தெரியும். எத்தனை இருக்கிறார்கள்? இதெல்லாம் கண்டிப்பாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. ரமதான் நம்மை விட்டு பிரிந்துவிடும். ஆனால் அல்லாஹுடைய வேதம் எப்போதும் நம் இடத்தில் இருக்கக்கூடியது. அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இதை நம்மை விட்டு மறுமை நாள் வரை பிரியாது. அல்லாஹ் இந்த அற்புதத்தை, இந்த கலாமை நாங்கள் தினதோறும் படிக்க வேண்டும். குர்ஆனை நாங்கள் எப்போதும் சிந்திக்க வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காகவும் முயற்சி எடுப்பதில்லை. ஆனா மற்ற விஷயங்களை நல்லா முயற்சி எடுப்போம். சாதாரணமான ஒரு சின்ன போன் வாங்குறோம், ஸ்மார்ட் போன், ஒரு சின்ன போன் வாங்குறோம். இந்த போனை எப்படி யூஸ் பண்றது, அதை எப்படி தேடுறது, என்னென்ன ஆப்புகள் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்றது, எல்லா விஷயங்களும் அதை தேடுவோம். ஏன் தெரியலன்னா சின்ன பிள்ளைகிட்ட கூட கேட்போம். பேரன் அளவுக்கு இருக்கக்கூடிய பேரண்ட கூட நம்ம கேட்போம், இதை எப்படி யூஸ் பண்ணணும்பா அப்படின்னு. ஏன்? சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியும், நல்ல டெக்னாலஜி இருக்குது, நல்ல அறிவு இருக்குது அப்படின்னு. ஆனா குர்ஆனுக்காக எப்பயாவது நல்ல ஹாஃபிஸ், நல்ல சின்ன சின்ன பையன் ஹாஃபிஸ், அவன்கிட்ட போய் கேட்டு படிச்சிருப்போமா? ஏன்? வெக்கம் வரும். இப்ப போன் கேட்கும் போது வெக்கம் வரல? குர்ஆனை கேட்பதற்கு வெக்கம் வரும். ஆனால் போன் பற்றி கேட்கும் பொழுது, மார்க்கமில்லாத உலக விஷயம் பற்றி கேட்கும் பொழுது நமக்கு வெக்கம் வராது. இதான நிலைமை நம்மளுடைய சூழ்நிலை. இப்படிப்பட்ட சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வர வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியவர்களே,
குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எத்துணை முஸ்லிம்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் குர்ஆனை அழகாக படிக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நாங்களும் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருகிறதா நம்மிடத்தில்? அதுவும் கிடையாது. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மற்ற மொழிகளுக்கு, இங்கிலீஷ் மட்டுமல்ல தமிழ்ல எடுத்துப்போம், தமிழ்ல ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டால், இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தவறாக சொல்லிவிட்டால் நாங்கள் சிரித்து அவர்களை கலாய்க்கின்றோம், அவர்களை கேலி கிண்டல் செய்கின்றோம். சின்ன வார்த்தை படிக்க வரல, என்னத்த நீங்க படிச்சீங்க, என்னத்த நீங்க ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு அவர்களை சிரித்து அவர்களை கேலி கிண்டல் செய்யறவா அல்லவா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை சரியாக எனக்கு படிக்க வராது. அல்லாஹ் இறக்கிய இந்த திருக்குர்ஆன் எனக்கு சரியா படிக்க வராது. இந்த கேவலமான விஷயத்தை யாரிடம் போய் சொல்ல முடியும்? ஆயத்துல் குர்சி நமக்கு தெரியுமா? மனப்பாடமா இருக்குமா நமக்கு? சரி, மனப்பாடமா இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக படிக்க தெரியுமா? எந்த இடத்தில் எப்படி அந்த எழுத்தை படிக்க வேண்டும் அப்படி நம்மளால சரியா படிக்க முடியுமா? ஆனா இங்கிலீஷ்ல நல்லா படிப்போம், தமிழ்ல அப்படியே நல்லா வாசிப்போம். சிறிய வயதிலிருந்து அந்த மொழிக்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம், அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை இறக்கி அந்த மொழிக்கு நாங்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லையே. நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பான்? இங்கிலீஷ் படிச்சீங்களா இல்லையா, ஸ்கூலுக்கு போனீங்களா இல்லையா, இதை கேட்பானா? தமிழ் படிச்சீங்களா இல்லையா அல்லாஹ் இதை கேட்பானா? குர்ஆன் படிச்சீங்களா இல்லையா அல்லாஹ் இதைதான் கேட்பான். ஸ்கூலுக்கு போனீங்களா இல்லையா அல்லாஹ் இதை கேட்க மாட்டான். தொழுகைக்கு போனீங்களா இல்லையா அல்லாஹ் இதை கேட்பான். சிறிது நேரம் யோசித்து பாருங்கள் பெரியவர்களே, பெற்றோர்களே. நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த உலக வாழ்க்கைக்காக நாங்கள் எவ்வளவு அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு குர்ஆனை பற்றி கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு எதிராக சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது திருக்குர்ஆனுடைய சில வசனங்கள் இறங்குகின்றது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னீஹி. இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று தெரியுமா? பிள்ளைகள், மனைவி, பெற்றோர்கள், சகோதரர்கள், தோழர்கள், நண்பர்கள் எல்லோரும் விரைந்து ஓடுவார்கள். எந்த மனிதனும் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடுவாங்க. என்னிடத்திலிருந்து இருக்கக்கூடிய நன்மை கேட்டுருவானோன்னு பயந்து ஓடுவாங்க எல்லாம். இந்த உலகத்தில் நாங்கள் என்னுடைய பிள்ளையை அவ்வளவு பாதுகாப்பாக வளர்த்திருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களை அவ்வளவு கவனமாக வளர்த்திருக்கலாம், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவியை நான் அவ்வளவு பாசமாக பார்த்திருக்கலாம். ஆனால் நாளை மறுமையில் இந்த பாசம், இந்த அன்பு, இந்த பாதுகாப்பு எதுவும் நமக்கு பயனளிக்காது. நம்மை பார்த்து உடனே அவங்கதான் முதல்ல ஓடுவாங்க. நம்மளுடைய பிள்ளைகள் வந்து சொல்லுவார்கள் அல்லாஹ் இடத்தில், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள், அவன் என்னுடைய பெற்றோர்கள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பெரியவர்கள், இவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? நாங்கள் இன்று நரகத்தில் இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யாரு தெரியுமா? இதோ பெற்றோர்கள், இதோ பெரியவர்கள், இதோ தலைவர்கள் தான். அல்லாஹ் சொல்லுவான், இந்த நேரத்தில் நீங்களும் நரகத்துக்கு போங்க, உங்களை வழி தவறிவிட்ட உங்களுடைய பெற்றோர்கள், தலைவர்கள், பெரியவர்கள் அவர்களையும் கொண்டு நரகத்தில் போங்க. இந்த நேரத்தில் மனிதன் யோசிப்பான், யா வைலத்தா, என்னுடைய கை செய்தனே, இன்னா அத்தானா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லூன ஸபீலா, என்னுடைய பெற்றோர்கள் இந்த வழி தவறி விட்டார்களே, அல்லாஹ் இவர்களுக்கு நரகத்திலே போட்டு விடு. ரப்பனா ஆதீஹிம் பிஅஃபைனி மினல் அஸாப், இவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை குறையா அல்லாஹ் என்று இந்த பிள்ளைகள் நாளை மறுமையில் நரகத்தில் சொல்லுவார்கள். ஏன்? அந்த பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை பற்றி கற்றுக் கொடுக்கவில்லை. அந்த பிள்ளைகளுக்கு நாம் இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைக்கு நான் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபியை பற்றி சுன்னாக்களை கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு அறிவு கொடுக்கவில்லை. நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளைகள் இதுதான் சொல்லுவார்கள், என்னென்ன வாங்கி கொடுத்து, என்னென்ன கற்றுக் கொடுத்தீங்க, ஏன் அல்லாஹ் பற்றி சொல்லல?
இன்னைக்கு நாங்க நரகத்தில் உங்களுக்காக தான் உங்கள் காரணமாக தான் இருக்கின்றோமே. எந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி, இந்த உலகத்தில் பாவத்துக்கு மேல் பாவத்தை சம்பாதித்து, இந்த உலகத்தில் ஹராமான விஷயங்களை செய்து கொண்டு, கடனை வாங்கி பிள்ளைகளுக்காக தான் வட்டியையும் வாங்கி கொண்டு, இதே பிள்ளைகளுக்காக தான் ஹய்யால் அஸ்ஸலா ஹய்யால் அல் ஃபலா பாங்கு ஓசை சத்தம் கேட்ட பிறகும் வியாபாரத்திலே காசு பணத்தை சம்பாதித்து பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்தோம். அதே பிள்ளைகள் நமக்கு எதிராக நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு நரகத்தில் நிறைய தண்டனை கூடிய அல்லாஹ். சிந்தித்து பாருங்கள், அந்த நிலைமை எப்படி இருக்கும். நாளை மறுமையில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக சொல்லும் பொழுது யார் நமக்கு உதவி செய்வார்? அல்லாஹும் அந்த பேச்சை கேட்டு நம்மை நரகத்தில் போட்டு விட்டால் என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர். தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைகளை குர்ஆனோடு உருவாக்குவோம். குர்ஆனோடு தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு மாணவனாக பிள்ளையாக உருவாக்குவோம். இப்போது நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை இந்த திருக்குர்ஆனை படிக்கக்கூடியவராக கூட இருக்க மாட்டார்கள். நமக்கு குர்ஆன் படிக்க வராது, எவ்வளவு கேவலமான விஷயம். என்னுடைய பிள்ளை ஒரு வெளிநாட்டில் இருக்கின்றார், வெளிநாட்டிலிருந்து எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, அவன் இங்கிலீஷ்ல அல்லது எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, அவன் தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். அந்த கடிதத்தை வாங்கி அந்த இங்கிலீஷ் தமிழ் தெரிந்த நபரிடம் போய் சென்று கொடுத்து, என்னுடைய பிள்ளை இதை என்ன கொடுத்திருக்கிறான், என்ன சொல்லிருக்கிறான், என்ன செய்தி, இதை படிச்சு காமிங்க, எனக்கு சொல்லுங்க, இதை நான் கேட்கணும். கண்டிப்பாக கேட்போமா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த அதே திருக்குர்ஆன் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் அனுப்பிய பிறகு இந்த திருக்குர்ஆன் நமக்கு அருளாக அல்லாஹ் கொடுத்து நேர் வழிக்காக கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொன்ன செய்தி ஒரு முறை கூட நாங்கள் பார்த்ததில்லையே, ஒரு முறை கூட நாங்கள் இதை கேட்டதில்லையே. அல்லாஹ் சொன்ன இந்த திருக்குர்ஆனை நாங்கள் ஒரு முறை கூட இதை வாசித்து பார்க்கவில்லையே. அல்லாஹ் சொல்லுகின்றார், உங்கள் மீது இந்த இறங்கி இந்த திருக்குர்ஆனை படியுங்கள் நபியே என்று நபியை பார்த்து சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, குர்ஆனுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் இந்த திருக்குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒரு இந்த திருக்குர்ஆனை படிக்கவில்லையோ, புறக்கணிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, படித்தால் அவர்களுக்கு சிபாரிசு செய்யும், படிக்காவிட்டால் அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நாங்கள் குர்ஆனை படித்தால் நமக்கு சிபாரிசு செய்து சொர்க்கத்தில் நமக்காக சிபாரிசு செய்யும், பரிந்துரை செய்யும். அப்படி நாங்கள் குர்ஆனை படிக்காமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் திருக்குர்ஆன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இந்த திருக்குர்ஆனை இந்த மனிதன் படிக்கவே இல்லை, ஒருபோதும் அவன் தொட்டது கூட இல்லை, உன்னுடைய ஒரு வார்த்தை கூட அவன் படித்தது கிடையாது, இவனுக்கு சொர்க்கத்தில் இடமே கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்னை அல்லாஹ் நரகத்தில் போட்டு விட்டால் என்ன ஆகும்? சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த திருக்குர்ஆனை படிக்க தெரியாதவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்து நாங்கள் படிக்க ஆரம்பித்திருக்கலாமே, ஒரு முறை இந்த திருக்குர்ஆனை படிக்க ஆரம்பித்திருக்கலாமே, இதுவரை நாங்கள் திருக்குர்ஆனை நன்றாக படிக்க முயற்சித்திருக்கலாமே. நான் ஏன் இதற்காக முன்வர மாட்டேங்கின்றோம்? இதற்காக நாங்கள் ஏன் இன்னும் முன்வரவில்லை? அல்லாஹ் நாளை மறுமையில் இதை பற்றி விசாரிக்கும் பொழுது நாங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றோம்? நாங்கள் என்ன அல்லாஹ்விடம் எந்த முகத்தோடு நாங்கள் அல்லாஹ்விடம் சந்திப்போம்? இந்த மறுமை நாளில் அல்லாஹ் இதை குர்ஆனை பற்றி கேட்கும் பொழுது நாம் இதற்காக என்ன பதிலை தயாரித்து வைத்திருக்கிறோம்? அல்லாஹுக்காக இந்த திருக்குர்ஆனை படித்து பார்ப்போம். இந்த ரமதான் சென்று விட்டாலும் சரி, இந்த திருக்குர்ஆனை தொடர்ச்சியாக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த திருக்குர்ஆனை தன்னுடைய உள்ளத்தில் முழுமையாக ஒரு முஸ்லிம், ஒரு அடியான் அமல்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்தால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இன்னைக்கு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா படிக்கப்படுகிறதோ தினமும் அந்த வீட்டில் சண்டைகள் இருக்காது,
பிரச்சனைகள் இருக்காது, ஷைத்தான் வரமாட்டான். ஷைத்தான் அந்த வீட்டில் வரமாட்டான். அப்ப என்ன அர்த்தம்? சண்டைகள் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வீட்டுல பிரச்சனை, அது காரணம் என்ன? சூரத்துல் பக்ரா படிக்கிறது கிடையாது. ஏன் படிக்கிறது கிடையாது? படிக்க தெரியாது. இது ஒரு காரணம். அல்லாஹ்விடம் இதுதான் நாங்கள் பதில் சொல்ல போகின்றோமா? படிக்க தெரியாது, இது ஒரு காரணமாக நாங்கள் அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் இதே பதில்தான் அல்லாஹ்விடம் சொல்ல போகின்றோமா? ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது பல சஹாபாக்கள் குர்ஆனோடு இருப்பார்கள், குர்ஆனோடு மரணித்தார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் குர்ஆனோடு இருந்து குர்ஆனை பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நம்மளுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நாம் பள்ளிவாசல்களில் முதலில் வருவதில்லை. வந்தாலும் இந்த ரமதானுடைய மாதத்தில் எப்பயாவது வருவோம். ரமதான் போனா நோன்பு போனது, நோன்பு போனா அந்த ரமதானுடைய மாதம் போனா இந்த தொழுகை போன மாதிரிதான், நம்மளுடைய தொழுகை போயிடுச்சு. அப்படிதான் அந்த அர்த்தத்தோடு தான் நாங்கள் முழுமையாக அப்படியே தொழுகை விடுகின்றோம். ரமதானுடைய மாதத்துக்கு பிறகும் நம்மளுடைய அமல்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ரமதான் போய்விட்டது என்ற காரணத்திற்காக தொழுகை விடக்கூடாது. ரமதான் போய்விட்டதின் காரணமாக நம்மளுடைய குர்ஆன் ஓதுதலை நிப்பாட்டக்கூடாது. ரமதான் முடிந்து விட்டதின் காரணமாக நம்மளுடைய நன்மைகளை குறைக்க கூடாது. இந்த ஒரு மாதம் ட்ரைனிங் தான் அல்லாஹ் 11 மாதங்கள் நமக்கு கொடுக்கின்றான். இந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் என்ன செய்தி நமக்கு சொல்ல வருகின்றான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான விஷயம், அவனுடைய உயிர் வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விஷயம், அடிப்படை உயிரோடு இருப்பதற்கு தாகமும் பசி, இந்த இரண்டும் அவனால் இருக்க முடியாது. அதை சாப்பிட வேண்டும், அவன் தண்ணீரை குடிக்க வேண்டும். இந்த இரண்டும் இந்த நோன்பில் அல்லாஹுக்காக ஒரு மனிதனால், ஒரு முஸ்லிமால் விட முடியும் என்று சொன்னால், ரமதான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹுக்காக பாவத்தையும் விட முடியும். அல்லாஹுக்காக நாங்கள் பசிப்பட்டினியோடு இருந்தோம், சாப்பிடாமல் இருந்தோம். எப்படி நம்மளால் உண்ணாமல் இருக்க முடியுது? ரமதானுக்கு பிறகு பாவத்தையும் நாங்கள் விட்டு இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து உதாரணமாக சொல்லுகின்றான். உங்களால் இருக்க முடியும், அல்லாஹுக்காக இருந்தால். அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் உதவி செய்தால் மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்மளுடைய நிலைமையை நாங்கள் மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் நம்மளுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள மாட்டான். இந்த குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இல்லை, சுன்னாக்களோடு நமக்கு தொடர்பு இல்லை. இது எத்தனை சுன்னாக்களை நாங்கள் தினதோறும் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். இங்கு இருக்கக்கூடிய எத்தனை ஆண்களுடைய முகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய அழகான தாடி இருக்கிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை, தாடியை வெட்டி தைரியமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரிடம் சந்திக்கும் பொழுது என்ன முகத்தோடு சந்திப்போம்? அல்லாஹ்வின் தூதருடைய தோழரை அல்லாஹ்வின் தூதர் நேசிக்கவில்லை, அவர்களை போல எனக்கு உங்களை பார்க்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த முகத்தை வச்சு நாளைக்கு மறுமையில் எதை பற்றி அல்லாஹ்வின் தூதரிடம் நாங்கள் பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்காக சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதை தடுக்க முடியாமல் தான் நாங்கள் இருக்கின்றோம். என்ன ஹராமான விஷயம் செய்கிறான், பார்ப்பது கிடையாது, கேட்பது கிடையாது. குர்ஆன் ஓதுறானா? கிடையாது. குர்ஆன் ஓத சொல்றோமா? கிடையாது. சுன்னாவை படிக்க சொல்றோமா? சுன்னாவை கடைபிடிக்க சொல்றோமா? கிடையாது. நமக்கு முன்னால் இந்த உலகத்துடைய சில இன்பங்கள், சில சந்தோஷங்கள், அதுதான் நமக்கு முக்கியமாக தெரிகின்றது. உதாரணமாக பாருங்கள், இந்த உலகத்தில் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறதோ அதை நாங்கள் ஹராம் என்று கூட பார்ப்பதில்லை. இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்குது, நமக்கு நல்லா இருக்குது, அதான் நம்ம செய்யும். அது ஹராமா ஹலாலா அது பார்ப்பது கிடையாது. சாதாரணமான ஒரு சின்ன விஷயம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸாரி ஃபஃபின்னார். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். கரண்டை காலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆடை, அந்த இடம், அந்த கால், அந்த ஆடை நாள் மறுமையில் நெருப்பில் இருக்கும்.
அவ்வளவு கடுமையான எச்சரிக்கை. ஆனா நாங்கள் தைரியமாக கரண்டை காலில் கீழே பேண்ட் போட்டுதான் பள்ளிவாசலுக்கு வெளியில் இருப்போம். ஏன்? இது நமக்கு நல்லா இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், பேண்ட் கீழே பண்ணுங்க, அப்பதான் ஸ்டைலா இருக்குது. அல்லாஹு அக்பர். சுண்ணாக்களை மறந்து வாழ்ந்து விட்டு சுண்ணாக்களில் இருக்கக்கூடியவர்களாக தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்ல முடிகிறது, அவ்வளவு தைரியமே இருக்கிறது. பாப்பா வட்டி வாங்காதீங்க, ஹராம். பாட்டு கேட்காதீங்க, ஹராம். இந்த மாதிரி பாவத்தை செய்யாதீர்கள், தவறு சொல்ல முடிகின்றதா? முடியாது. என்று சொன்ன நாங்களே குடும்பத்தோடு பாவத்தை சம்பாதிக்கின்றோம். குடும்பத்தோடு பாட்டையும் படத்தையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சமுதாயம் இது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை படிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஆனால் இதே சமுதாயம் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறது. முஹம்மது என்ற பெயர் வைத்து இன்று இளைஞர் ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் மதுபோதை பயன்படுத்துகின்றார். எந்த முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதுவை தடை செய்து ஹராம் செய்தார்களோ அதே பெயரோடு ஒரு மனிதன், ஒரு இளைஞன் மதுவை தனக்கு இஷ்டப்படி தன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் வாழலாம் என்று தைரியமாக ஹராமான விஷயங்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை தடுக்கக்கூடிய பெற்றோர்களும் இல்லை. அதை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் பெற்றோர்களும் இஸ்லாத்தில் முழுமையாக இல்லை. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இன்றும் பல முஸ்லிம்கள் ரமதான் போனா அடுத்த எந்த படத்துக்கு போகணும் லிஸ்ட போட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்முடைய சமுதாயங்கள், இப்படிதான் இந்த முஸ்லிம் சமுதாயோட நிலைமை இருக்கிறது. ஆக அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிறிது நேரம் கவனம் செலுத்தி இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு பிரிந்து செல்வதற்கு சில மணி நேரமோ சில நாட்களோ இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். நிறைய குர்ஆனை படியுங்கள், நிறைய ஹதீஸை படியுங்கள், பள்ளிவாசலோடு தொடர்பு வையுங்கள், பிள்ளைகளை நல்ல முஸ்லிமாக உருவாக்குங்கள். இஸ்லாம் ஒருபோதும் பிள்ளைகளை டாக்டரோ இன்ஜினியரோ ஆக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. உங்களுடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, வக்கீல் ஆக்குங்க, எது வேணாலும் ஆக்குங்க, ஹலாலான விஷயத்தில். ஆனால் சிறிதளவு அவர்களை நல்ல முஸ்லிமாக ஆக்குங்க. நாம் மரணித்த பிறகு என்னுடைய பிள்ளை எனக்காக துவா தெரியாமல் திணறுகின்றார். ஜனாசால என்ன துவா படிக்கணும்? என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னுடைய கபரில் என்ன துவா செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் தான் இமாம் சாப் என்ன போடுவாங்க, இமாம் அந்த துவா என்ன சொல்லுங்க பாபு. இது உயிரோடு இருக்கும் பொழுதே பெற்றோர்களை நல்லா பார்த்திருந்தால் எவ்வளவு நன்மை கிடைத்திருக்கும். இது உயிரோடு இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுத்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கும். நான் மரணித்த பிறகு என்னுடைய பிள்ளை எனக்கு துவா செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிமாக ஆக்கி மரணித்து விடுங்கள். அதுதான் ஒரு முஸ்லிம் நாளை மறுமையில் நிறைய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வழியாக இருக்கின்றது. ஆக சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ரமதானுடைய மாதம் நம்மை விட்டு பெருந்தாலும் அல்லாஹுடைய வாசல்கள், கதவுகள் ஒருபோதும் மூடப்படாது. ரமதான் முடிந்து விடலாம், அல்லாஹுடைய ரஹ்மத் முடிந்து விடாது. அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கருணை நம் மீது எப்போதும் இருக்கும். எத்துணை பாவங்கள் செய்திருந்தாலும் சரி, எத்துணை ஹராமான விஷயங்களை செய்திருந்தாலும் சரி, எத்துணை தொழுகை விட்டிருந்தாலும் சரி, என்னென்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் சரி, இந்த நேரத்தில், இந்த இரவில் அல்லாஹ்விடம் தனிமையில் அழுது பிரார்த்தனை செய்து தௌபா செய்வோம். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். குடும்பத்தோடு இருந்து இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்க ஆசைப்படுகின்றோமோ அதே குடும்பத்தில் நாளை மறுமையில் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டுமா அல்லவா? அதற்காக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நாங்கள் உருவாக்க வேண்டுமே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்காக, இதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நம் அனைவருக்கும் நேர்வழியை கொடுத்து இந்த ரமதானுடைய மாதத்தில் நம் அனைவருடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொண்டு நம் அனைவருக்கும், நம் அனைவருடைய பிள்ளைகளுக்கும் நாளை மறுமையில் குர்ஆனோடு எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும்
நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியத்தை கொடுத்து சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.